ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்விபி ஜென்லாப்ட் டிஎன்ஆர் 69. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு கொஞ்ச நாளாக வீடியோ போடல. அது ஏன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆப்ரிக்கன் லவ்பர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னும் எக்லே பண்ணலை. கூடு கட்டியிருக்கு, எக்லே பண்ணல. பிடிச்சிருக்கில் பண்ணோம். இப்போ நம்ம கூட்டுக்கு வந்து புதுசாக ஒரு வரம் வந்திருக்காப்ல லவ்பர்ட்ஸு. நம்ம முதல்ல வளர்ச்சிருந்தது தான் இது. இப்போ ரெண்டாவது செட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேராகவே கடையில் நம்ம அண்ணன் கடையில் கிடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேராகவே எடுத்து வந்தோம். பேரானா ரெண்டு கீழே நிற்கிற க்ரீனும் மேலே நிற்கிற க்ரீனும் வந்து பானையில் நிற்கிறதும் ஜோடி, பக்கத்தில் நிற்கிறது ரெண்டுமே சிக்கு. ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, எடுத்து வந்திருந்தேன். நம்ம லாப்டில் தலசத்தில் கிடக்கிற லாஸ்ட்டு புறா இது ஒன்று தான் இப்போதைக்கு நம்மகிட்ட தலசத்தில் கிடக்கு. மீதி எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணி பார்த்தோம். ஒன்று மட்டும் கிளியர் ஆகி வந்துச்சு. இருந்தாலும் அதை நம்ம வெளியே கொடுத்துட்டோம். மற்ற எல்லாமே நம்மளால் காப்பாற்ற முடியல. இதுவும் என்ன கண்டிஷன் தெரில. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், இன்னும் சரி வர்ற மாதிரி தெரில. அது எப்படி என்ன கண்டிஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தர் வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு பார்ப்போம் வாங்க. உள்ளே ஒளிஞ்சிருக்காரு. வந்துட்டாரு. வெல்கமாக சொல்லிட்டு வந்துட்டாரு பாருங்க. ரெட்டில் கேட்ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா எதிர்ச்சா வந்துட்டு பஃபர் பீஸ் வாங்கணுன்ட்டு நம்ம தெரிஞ்சன கடைக்கு போயிருந்தோம். அங்கே தான் இருந்தாப்புல. சரி, வந்ததுக்கு சும்மா போகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி வாங்கினோம். இதோட எந்த ஃபிஷ்ஷுமே போடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பீஸ் மட்டும் போட்டிருந்தோம். கட் பீஸும் ஒயிட் மாலையும் போட்டிருந்தோம். கட் பீஸ் ரெண்டுமே தெரியும் கன்ஃபார்ம் முழுங்கிரும்னு. கட் பீஸ் முழுங்கிருச்சு. ஒயிட் மாலி வந்துட்டு இந்த செதில் வந்து அதுக்கு ஒயிட் மாலி வந்து கொஞ்சம் சென்சிட்டிவானது. லைட்டாக அடிபட்டாலும் அது ஆல் அவுட் ஆயிடுவாப்ல. அதேமாதிரி தான் அது வந்துட்டு அவுட் ஆயிடுச்சு. லைட்டாக செதில் தான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சிருந்துச்சு. செதில் பிஞ்சையுமே அது வந்து சீக்கிரம் இதாகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம இதை ஒன்று மட்டும் பவுலில் போட்டிருந்தோம். இப்போ தொட்டி ஒன்று சும்மா இருந்துச்சு, வச்சுருந்தது தான். இப்போ அதில் போடுவோமே அப்படின்னு இப்போ அதில் மாற்றிருக்கோம். மீன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோவும் அடுத்தடுத்து வரும். வாங்க நம்ம பிஜிஎன்ஸை பார்க்க போவோம், எப்படி இருக்காங்கன்னு. எத்தனை பேர் மிஞ்சிருக்காங்க தப்பிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம வீட்டு படிக்கட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் எடிட்டிங் போடலான்னு நினச்சேன், நம்ம டைம் பார்த்தாதனால போட முடியல. வாங்க மொதல் கேஜ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இவர் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு புது வரவு ஃப்ரெண்ட்ஸ். ஹோமரு ஃபீமேல் தான். ஆனால் இதுக்கு வந்து மேல் வந்து நான் செட் பண்ணுறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு இன்னொரு ஸ்டோரி ஒன்று வந்து புதுசாக இப்போ உருவாயிருக்கு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கீழே உள்ள டிசைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பெரிய ஃபீமேலு ரிங்கில் உள்ளது. இது அதோட சிக்கு. இந்த வாட்டி 2 சிக்கு இறக்கிருக்காப்ல. அடுத்த எக்லேல இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இது கீழே உள்ள 2வது சிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலும் ஒரு ஃபீமேல் மேலே காமிச்சோம் பார்த்தீங்களா, அது இது 2 ஜோடியாக இருக்காங்க அப்போ. ஆனால் இதுகிட்ட ஜோடி இருக்குது, முட்டையோட இருக்குது. இருந்தாலும் அதுகிட்ட ஜோடியே மிதிக்கு விழுந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி பறிக்குமா என்னன்னு தெரில. இது நம்ம இன்னொரு பேர். இவங்களும் ஜோடி வச்சிருக்காங்க. இவங்களும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. 2 குஞ்சு வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிலுங்கிறனால ஒன்று வெளியே வர முடியாமல் அதில் முட்டையிலே ஆயிடுச்சு. ஒன்று மட்டும் காப்பாற்றி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா க்ரோத்தாகவே இருக்குது. சிக்கி எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா குவாலிட்டியாக இறங்கியிருக்கு இந்த வாட்டி.